டாக்டர் குணா, மகப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவர். ஸோ லாஸ்ட் வீடியோவில் 40 இயர்ஸ்க்கு மேலே ஃபேமிலி பிளானிங் மெத்தட் ஆர் கான்ட்ரசெப்டிவ் வேணுமா அப்படின்னு கேட்ட விமன் எல்லாருக்கும் பிக் எஸ் சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் குயிக்காக என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, அதை எப்போல்லாம் ஸ்டாப் பண்ணலாம், எப்போல்லாம் கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பேசலாம். நம்பர் 1, காப்பர் டீ ரொம்ப ரொம்ப ஹைலி எஃபெக்டிவ், லெஸ் சைட் எஃபெக்ட்ஸ். ஸோ தாராளமாக இதை நீங்கள் மோர் தேன் 40 இயர்ஸ் கண்டினியூ பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு பீரியட்ஸ் ஸ்டாப் ஆகிடுச்சு, நீங்கள் 50 வயசுக்குள்ளே தான் இருக்கிறீங்கன்னா 2 வருஷம் பீரியட்ஸ் நின்னதுலேருந்து 2 வருஷம் வரைக்கும் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை சேஃபாக ரிமூவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் 50 வயசு கடந்துட்டீங்க, பீரியட்ஸ் நின்றுடுச்சு, ஸ்டில் நீங்கள் காப்பர் டீ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பீரியட்ஸ் நின்னதுலேருந்து 1 வருஷத்து வரைக்கும் நீங்கள் காப்பர் டீ யூஸ் பண்ணிவிட்டு சேஃபாக காப்பர் டீயை ரிமூவ் பண்ணிக்கலாம். காப்பர் டீ போட்டிருக்கீங்க அப்படின்னா ரெகுலர் ஃபாலோஅப் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இதை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. காப்பர் டீயோட லைஃப் டைம் 5 இயர்ஸ். ஸோ 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் காப்பர் டீ சேஞ்ச் பண்ணணும். நம்பர் 2, நீங்கள் எடுக்கக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ். கவர்மெண்ட்லாம் அந்தாரா இன்ஜெக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு 3 மாத இன்ஜெக்ஷன்ஸ்ன்னு சொன்னாலும் நிறைய மதர்ஸ்க்கு தெரியும். ஸோ விமன் ஹூ ஆர் டேக்கிங் திஸ் இன்ஜெக்ஷன் ஆர் டிஎம்பிஏ இன்ஜெக்ஷன், இது வந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கக்கூடிய இன்ஜெக்ஷன். பட் இந்த இன்ஜெக்ஷன் வந்து நிறைய மதர்ஸ் நிறைய விமன் தே ப்ரிஃபர் திஸ் இன்ஜெக்ஷன் பிகாஸ் அது 3 மாதத்துக்கு எடுக்கக்கூடியது தான் சொல்லிட்டு. பட் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை லாங் டர்மாக எடுக்கிறப்போ எலும்பு சத்தை கம்மி பண்ணிடுது. ஸோ யூஸ்வலி 40 இயர்ஸ்க்கு மேலே இது அவசியம் தேவையாங்கிறத உங்கள் கைனகாலஜிஸ்ட் டிசைட் பண்ணுவாங்க. இல்லைனா ஒரு சேஃபர் மெத்தடுக்கு ஷிஃப்ட் ஆகிக்கலாம். பட் 50 வயசுக்கு மேலே கண்டிப்பாக இந்த இன்ஜெக்ஷன் வேணாங்கிறது தான் எங்களோட சாய்ஸாகவுமே இருக்குது. நம்பர் 3, இம்ப்ளான்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த நீடில் மாதிரி இருக்கிறது, உங்கள் கையில் போடக்கூடிய ஒரு கான்ட்ரசெப்டிவ் டிவைஸ் நிறைய விமனுக்கு தெரியும். இந்த இம்ப்ளான்ட் வந்து ஹைலி எஃபெக்டிவ், நம்மளோட ஃபெயிலியர் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இதை வந்து தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். மெனோபாஸ் அட்டைன் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இல்லை அட்டைன் பண்ணலனாலும் சேஃபாக 55 இயர்ஸில் நீங்கள் இந்த இம்ப்ளான்ட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு கான்ட்ரசெப்டிவ் தேவைப்படாது. இம்ப்ளான்ட் வந்து 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், டிபெண்டிங் ஆன் வாட் இம்ப்ளான்ட் யூ ஆர் டேக்கிங். அது உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. நம்பர் 4, பில்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பில்ஸை பொறுத்த வரைக்கும் 2 வெரைட்டி இருக்கலாங்க. ஒன்று கம்பைன்ட் பில்ஸ், இன்னொன்று ப்ரொஜெஸ்ட்ரான் ஒன்லி பில்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஒன்லி பில்ஸ், அதாவது ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் மட்டும் இருக்கக்கூடிய பில்ஸ் வந்து ஜென்ரலி தே ஆர் கன்சிடர் சேஃப். ஸோ நீங்கள் 40 இயர்ஸ்க்கு மேலே இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் அதுக்குன்னு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கைனகாலஜிஸ்ட்டை மீட் பண்ணி உங்கள் க்ரைட்டீரியாஸை டிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த பில்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் இரெகுலர் ப்ளீடிங் ஆர் ஸ்பாட்டிங் ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு இந்த பில்ஸ் சரியாக வரலை அப்படின்னு நினச்சிங்கன்னா சம் அதர் ஃபார்ம் ஆஃப் கான்ட்ரசெப்டிவ்க்கு சேஞ்ச் ஆகிக்கோங்க. கடைசியாக பார்க்க போகிறது கம்பைன்ட் பில்ஸ், அதாவது ஈஸ்ட்ரஜன் ப்ளஸ் ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்கக்கூடிய இந்த கம்பைன்ட் பில்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. பிகாஸ் இதில் இருக்கக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய விமன் எடுக்கிறப்போ ரத்தம் உறையிற தன்மை, இல்லை இருதய பிரச்சனைகள், ஸ்ட்ரோக் வரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. பட் தட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் காம்பினேஷன் யூ டேக்குங்கிறது பற்றியும் இருக்குது. ஸோ 40 இயர்ஸ்க்கு மேலே ஒரு சேஃபர் காம்பினேஷன்னா எஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் வேறு ஏதாவது உங்களுக்கு கோமாபிலிட்டிஸ் இருக்குது, சுகர், பிபி, இல்லை பிரெஸ்ட் கேன்சர், இந்த மாதிரியான ரிஸ்க்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த பில்ஸை அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. இருதய பிரச்சனை இருந்தாலும் இதை அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ சேஃபர் மெத்தடுக்கு கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணும். இந்த பில்ஸ் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா 40 இயர்ஸை டச் பண்ணிட்டீங்க, இல்லை வேறு பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுது அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை மீட் பண்ணுங்கள். I hope this video was useful. Thank you.